இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கொடுக்கப்பட்ட எல்லா அறிவிப்புகளையும் நீங்க கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு அறிவிப்புகளும் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு ஏற்ற நல்ல அறிவிப்புகள். ஸோ அவைகளை கடைபிடிங்க, அவைகளை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நன்றிமா, நானே வாசிக்கிறேன். தேங்க்யூ. அதனுடைய நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. அல்லேலூயா. நேற்று இரவு முழுவதும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த தெருவில் நடந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். என்னோட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஜனங்கள் உங்க வார்த்தையை தேடி வருவாங்க, உங்களோட நீங்க பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நான் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டது போது இன்னைக்கு காலையில மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போது என்னோடு பேசின ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. எனக்கு தீங்கு செய்யும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. அல்லேலூயா. இந்த உலகத்துல 2 மனிதர்கள் இருப்பாங்க. ஒன்று நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்கள். அல்லேலூயா, ஆமென். நமக்கு நன்மை செய்ய விரும்புகிற மக்களும் இந்த உலகத்துல உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். அது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த உலகத்துல 2 விதமான நபர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் நமக்கு நன்மை செய்கிறவர்கள். ஆமென். அவர்கள் நம்முடைய சொந்த குடும்பமா இருக்கலாம், நம்முடைய உறவுகளா இருக்கலாம், நமக்கு அறிமுகமானவர்களா இருக்கலாம். அவங்க எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்கள். ஆமென். அவங்க 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 நம்மளை பார்த்தாலே நமக்கு நன்மை செய்யறத குறித்து தான் பேசுவாங்க. ஆமென். அவங்க 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 நம்ம வேலை இல்லாம இருக்கிறோம்னா, கவலைப்படாத தம்பி, எனக்கு ஒரு இடம் தெரியும், வா உன்னை அந்த இடத்துல வேலையில சேர்த்து விடுற அடிப்பாங்க. நன்மை செய்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு திருமண காரியம் அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு இடத்துல தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குதுப்பா, அல்ல பையன் இருக்கிறான்ப்பா, நான் உனக்கு என்ன பண்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லது ஒரு இக்கட்டான குழு லோன்ல நீங்க இருக்கும்போது, இந்தாப்பா இப்ப நான் தர்றேன், நாளைக்கு உனக்கு பணம் வந்துடும்ல, நீ அப்ப எனக்கு கொடு. நன்மை செய்ய விரும்புகிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவர் நமக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். இந்த உலகத்துல இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு எப்பவும் ஒரு விருப்பம் என்னன்னா, எப்படா இவன் அழிஞ்சு போவான், எப்படா இவன் அசிங்கப்படுவான், எப்படா இவன் அவமானப்படுவான், எப்படா இவன் ஒண்ணு இல்லாம போவான், எப்படா இவன் பைக்ல போகும்போது கீழே விழுந்து கால் ஒடியும், எப்படா இவன் வந்து ஒண்ணு இல்லாம போவான். இப்படி விரும்புகிற நல்ல விருப்பம் உள்ள மக்கள் இருக்காங்க. இப்படி விரும்புற மக்கள், இவன் எப்படா அழிவான், இவன் எப்படா சாவுவான், இவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு விரும்புகிற மக்கள் இந்த உலகத்தில் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இவர்களை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஸ்பெஷலான ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென். இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க நம்மகிட்ட நலம் விரும்பிகள் மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆவிய, அவங்களுடைய கிரியைகளை வச்சு பாத்தீங்கன்னா, இவங்க நமக்கு தீமை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், இயேசு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எலியா, எலிசா, எலியா இந்த வரம் பெற்றவங்க. ஆமென். அல்லேலூயா. சோ எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். இந்த வசனத்தை வாஸ்தவனை என் கண்டு அங்கிட்டு போகவே இல்லை. ஏசப்பா, எனக்கு தீங்கு செய்யும்படி அப்படி யோசிக்கிறாங்களா யாராவது? அவங்க வெட்கப்பட்டு போகட்டும். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். அவங்க வெட்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. உனக்கு
தீங்கு செய்யும்படி அவங்க விரும்புறாங்க. நீ நல்லா இருக்கணும்னு விரும்பல, நீ உடம்பு முடியாம போகணும்னு விரும்புறாங்க. உன் குடும்பம் ரெண்டா பிரியணும்னு விரும்புறாங்க. உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாம போகணும்னு விரும்புறாங்க. நீ கடன்ல அழிஞ்சு போகணும்னு விரும்புறாங்க. நீ வியாதியில அழிஞ்சு போகணும்னு விரும்புறாங்க. நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு வரணும்னு விரும்புறாங்க. உனக்கு தீங்கு செய்யும்படி விரும்புகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். நன்மையை விரும்புற மக்களும் இருக்கிறாங்க. ஆபத்துல உதவி செய்யறது, ஆலோசனை கொடுக்கிறது. நம்ம வண்டியில பெட்ரோல் இல்ல அப்படின்னா உடனே பக்கத்துல என் வண்டி எட்டு போங்க, என் வண்டி எட்டு போங்க, பெட்ரோல் வாங்கிப்பாங்க. நன்மை செய்கிறவர்கள். ஆனா தீமை செய்யறவன் இந்த போராம்பர் இந்த பைக்ல அப்படியே அடிபட்டு செத்து போயிடட்டும். புரியுதா? புரியுதா? ஆவியானவர் சொல்றாருங்க, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். அவங்க விருப்பமே என்ன அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? தீங்கு வரணும். நான் சந்தோஷமா இருக்க கூடாது, நான் சமாதானமா இருக்க கூடாது, நான் 10 காசு சம்பாதிக்க கூடாது, நான் மகிழ்ச்சியா பிள்ளை குட்டிகளோட கூட ஒரு கறிகாய் எடுத்து சந்தோஷமா சாப்பிட கூடாது, குடும்பத்தோடு கூட சந்தோஷமா அப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு டூருக்கு வெளியே போயிட்டு வர கூடாது. ஆமென். இவங்களுடைய ஸ்பெஷல் கிருபை என்னன்னா உனக்கு தீங்கு வரணும். சில பரிசுத்தவான்கள் இதுலயும் ஒருபடி மேல போய் இதுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. இதுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், இயேசுவின் இருதயம் ஒரு நாள் அப்படி கிடையாது. இயேசுவின் இருதயம் ஒரு நாள் அப்படி கிடையாது. இயேசுவின் இருதயம் டோட்டல் டிஃபரண்ட். ஆமென். 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 அவரை அடிச்சு காரி துப்பி அரை நிர்வாணப்படுத்தின போதும் இயேசுவின் இருதயம் பிதாவிட்ட, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலப்பா. ஆமென். 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 சோ இந்த வசனத்தை நான் வாசித்த போது என்ன ரொம்ப அதுக்கு மேல என் கண் போகல. நான் அதை திரும்ப திரும்ப அப்படியே தியானித்துக் கொண்டே இருந்தேன். அப்ப நான் உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு தீமை செய்யும்படி ஒருவேளை விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை அவங்க விரும்புறவங்களா இருந்தா அவங்க லட்சியம் அடைந்து போகட்டும், அவங்க வெட்கப்பட்டு போகட்டும், அவங்க தலை குனிஞ்சு போகட்டும், அவங்களுடைய செயல்கள் பழிக்காம போகட்டும், அவங்களுடைய முயற்சிகள் பழிக்காம போகட்டும். நீர் என் மேல் அன்பா இருக்கிறதை அவர்கள் அறியட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு கூட சிலர் அப்படி இருப்பாங்க, உங்களுக்கு தீங்கு வரும்படி விரும்புறவங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலையும் இப்படி தீங்கு வரணும்னு விரும்புறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தீங்கு வரணும்னு விரும்பி அதற்காக முயற்சி எடுத்து அதற்காக வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்க, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கைப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒருவரும் உனக்கு தீமை செய்யும்படி உன்மேல் கைப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி யோசித்த போது நான் 3 காரியங்களை வேதாகம ரீதியாய் இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் தீங்கு செய்யும்படி விரும்பினவர்கள் அவர்கள் அடைந்த தீமைகள், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சரி, வாசிங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள்.
ஆ ஆ ஆ ஆ என்னது? கை வையாமல் போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவன் கைக்கு தப்புவித்தான். இது ஒரு பார்ட். இது ஒரு பார்ட். இங்க முழுக்க 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 தீமை செய்கிற கூட்டத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். 37ஆம் அதிகாரத்துல ஏன் இவங்க தீமை செஞ்சாங்க, இவங்க தீமை செய்வதற்கு அப்படி என்ன காரணத்தை யோசேப்புட்ட இவங்க பார்த்தாங்க இல்லையா? ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவே நம்மளை திட்டணும் பேசணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒருத்தன் நம்மளை முறைக்கிறான் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன் யோசேப்பு மேல இவங்களுக்கு இவ்வளவு கோபம்? ஏன் யோசேப்பை இவங்க அழிக்கணும்னு விரும்புறாங்க? ஏன் யோசேப்பை இவங்க கொலை செய்யணும்னு விரும்புறாங்க அப்படின்னா 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை சேவித்தான். புரிஞ்சுச்சா? யோசேப்புக்கு தீமை செய்ய அவங்க விரும்பினதுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பு எப்ப பிறந்தான்? கடைசி பிள்ளை, கடைக்குட்டி, வீட்டுல கடைக்குட்டி. சோ அந்த கடைக்குட்டிங்கிறதுனால ரொம்ப அப்பாவுக்கு யார் மேல பாசம்? யோசேப்பு மேல பாசம். ஆமென். அல்லேலூயா. 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 ஐயா, உலகத்துல ஒருத்தர் மேல பாசம் வச்சா அது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம கொண்டு வரோம் பாருங்க. யோசேப்புடைய தகப்பனார் ஈசாக்க இயேசுவுக்கு அடையாளமா சொல்றேன். இயேசு ஒண்ணு அதிகமா நேசிச்சா இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு ஒண்ண பிடிக்காது. ஆமென். அல்லேலூயா. இயேசு ஒண்ண நேசிச்சிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், இயேசுவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த உலகத்துக்கு உங்களை பிடிக்காது. ஆமென். ஆமென். இங்க வசனம் சொல்லுது, அவன் தகப்பன் தன் குமாரர் எல்லாரிலும், எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை நேசித்ததுக்கு காரணம் யோசேப்பு கடைசியா பிறந்த பிள்ளை. ஆமென். அது வீட்டுல கடாகுட்டி. ஆமென். அல்லேலூயா. அது வீட்டுல கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை, பாசமுள்ள பிள்ளை. சோ இதனால அவனுடைய தகப்பன் அவனை நேசிச்சான். தகப்பன் அவனை நேசிச்சதுனால மற்றவங்களால சொந்த தம்பியை நேசிக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிற குடும்பத்துல எல்லார காட்டிலும் நீங்க அதிகமா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு சிலரை பிடிக்காது. அது சொல்லணும். ஒரே குடும்பத்துல இயேசுவை நீங்க அதிகமா நேசிச்சீங்கன்னா இயேசுவை அதிகமா நேசிக்க முடியாம தகப்பனுடைய அன்பு அதிகமா இல்லாத இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு எதிராகவே மாறிடுறாங்க. இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இன்னும் சொல்லட்டுமா? இவங்க அண்ணன்மார்கள் ஆட பாதி விலைக்கு வித்துறான். இதை யார் பாக்கா? இதை யார் பாக்குறா? யோசேப்பு பாக்குறான். அடேடே, நம்ம அண்ணன் ஒரு ஆட்டுக்குட்டியை வித்துட்டானே, எவ்வளவு 2000 ரூபாய் கையில வச்சிருக்கான். ஓஹோ, அப்பா இன்னைக்கு வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்தாரு, அண்ணன் ஒரு ஆடை வித்துட்டான்ப்பா. டேய் பெரியவனுங்க வாடா. அப்பா கூப்பிடுறாரு, ஏடா ஆடை வித்தியா? அது தம்பி பாத்திருக்கானே. என்ன போட்டு கொடுத்துட்டியா? இரு வச்சுக்கிறேன்.
என்ன போட்டு கொடுக்குறியா? இது ஒண்ணு வச்சுக்கிறேன். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க அவங்கள இயேசுட்ட போட்டு கொடுக்குறீங்க. ஆண்டவரே இவங்களை ரட்சிங்க, இவங்க பாவத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலே உனக்கு தீமை செய்யும்படி எழுப்பிடுவாங்க. பிசாசு உனக்கு தீமை செய்யும்படி எழுப்பிடுவான். அல்லேலூயா. யாரு மூலமாவது எழும்புவான், எப்படியாவது எழும்புவான். ஏன்னா அவனுடைய நோக்கம் உன்னை எப்படியாவது காலி பண்ணணும், உன்னை எப்படியாவது அழிக்கணும், உன்னை எப்படியாவது ஒன்றுமில்லாம பண்ணணும். இது யாருடைய பிளான்? பிசாசுடைய பிளான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படி தன் கிரியை செய்யறான் பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 37:4 பாருங்க கீழே. அவனோடு பட்சமாய் பேசாமல், அதாவது அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? அப்பா ரொம்ப இளையவனை நேசிக்கிறாருங்கிறத அவங்க அறிஞ்ச போது அவனை பகைக்கிறாங்க. சந்தோஷப்படல. ஆக்சுவலா என்ன பட்டிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? எங்க அப்பா எல்லாரும் காட்டிலும் என் தம்பி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அப்படி சொல்றவங்க தகப்பன் எல்லாரும் காட்டிலும் அவனை நேசிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்சமாய் பேசாமல், அவன்கிட்ட அன்பா பேசாம, என்ன வந்த பா, அவன் சின்ன பையன், அவன் இன்னும் பாருங்க 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். தரிசனம் உள்ளவனை பகைப்பாங்க. யார பகைப்பாங்க? தரிசனம் உள்ளவர்களை. ஐயா, நீங்க இயேசுவை ரொம்ப நேசிச்சு தகப்பனுடைய அன்புக்கு நீ பாத்திரமா இருந்தா உனக்கு தீமை செய்யும்படி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உன் கண்ணு தரிசனத்தை பார்க்கிற கண்ணா இருந்துச்சுன்னா வரப்போகிறத கர்த்தர் உனக்கு இப்பவே வெளிப்படுத்துகிற கிருபைய உடைய நபரா இருந்தா உனக்கு தீமை செய்யும்படி அவங்க ரெடி ஆகிடுவாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதுக்கு கீழே பாருங்க 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தையின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்போ அவங்களுக்கு இருக்கிற உக்கிர பகை எப்படி மாறுது? இவனை கொலை செஞ்சிடணும். இவனை நான் சொன்னல, அவங்க விருப்பம் இப்ப எப்படி ஆயிற்று? கொலை செய்யணும். யார? சொந்த தம்பிய. பிசாசு எப்படி ஏறான் பாருங்க. பிசாசு எப்படி இறங்கி வர்றான் பாருங்க. உள்ள எப்படி வர்றான் பாருங்க. தகப்பன் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை நேசிக்கிறாரு. இதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? அண்ணன்மாரால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படின்னா அவனோட பட்சமாய் பேசாம அவனை பகைக்காங்க. ஒண்ணு, அவங்க பண்ற துன்மார்க்கத்தை எல்லாம் அப்பாட்ட சொல்றான். அப்பா அவனை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு, அல்லது திட்டுறாரு, அடிக்கிறாரு. அதனால இன்னும் அதிகமா அவனை பகைக்கிறாங்க. யோசேப்பு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவனுக்கு இருக்குது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது. அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து அர்த்தம் சொல்றான். அது நிமித்தம் அவனை பகைக்கிறாங்க. கடைசியா இந்த பகைக்கிறது எங்க போய் முடியுதுன்னா 20ஆம் வசனம். இப்ப வாசிங்க 37:20. மைக் எதுவும் இல்லையா? யார்கிட்டையும் கொடுக்கலையா? மைக் யார்கிட்டையும் கொடுக்கலையா? நாம் அவனை கொன்று. இந்த வார்த்தையை சொல்றது யாரு? இந்த வார்த்தையை சொன்னது யாரு? அண்ணன். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? அண்ணன். நினைக்க முடியுதா? பிசாசு எவ்வளவு அழகா அவன் கிரியை செய்யறான் பாருங்க. நாம் அவனை கொன்று. இதுல ஒரு பெரிய டீம் ஸ்பிரிட் இருக்குது. ஒருத்தன் கொன்னா ஒருத்தன் கொல்லுவான். யோசேப்பு 11வது ஆளு, 10 பேரும் ஒரே டீமா நிற்கான். நாம் அவனை கொன்று. யார சொல்றானுங்க? சொந்த தம்பிய. நாம் அவனை கொன்று. எத்தனை பேரு அழைப்பு பெற்றவனை கொல்லணும்னு நினைச்சாலும், பகைக்கணும்னு நினைச்சாலும், அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தையும், அவன் மேல இருக்கிற கிருபையையும், அவன் மேல இருக்கிற அழைப்பையும், அவனுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனுடைய கரம் இருக்குங்கிறதையும் ஒருத்தர் அறிய முடியாது.
ஒருத்தரும் அறிய முடியாது. இறங்கி வருவார் அப்பா, இறங்கி வருவார் தகப்பன், சிங்காசனத்தில் இருக்கிற தகப்பன் இறங்கி வருவாரு. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசுவை நீங்கள் அதிகமாய் நேசித்தால், இயேசு உங்களை அதிகமா நேசித்தா, உன்னை பகைப்பாங்க, உனக்கு தீமை செய்யும்படி யோசிப்பாங்க, உன்னை வெகுவா பகைப்பாங்க, கடைசியா ஒரு செட்டில்மெண்ட் வந்துருவாங்க. உன்னை கொன்னுட்டா உன் தரிசனம் எப்படி நிறைவேறும்? உன் திட்டம் எப்படி நிறைவேறும்? எங்க போயிட்டாங்க? நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றை போட்டு, அதுக்கு அடுத்த பிளான், சம பிளான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பஞ்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவன் சொப்பனம் எப்படி? சம பிளான்ல, சம பிளான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிளான் பாருங்க. சரி, கொன்னதை மறைக்கணும். எப்படி மறைக்கிறது? ஏதோ ஒரு மிருகம் அவனை அடிச்சு கொன்றுச்சுன்னு பழிய போட்டுடலாம். ஏதோ ஒரு மிருகம் அதுக்கு பண்ணானுங்க பாருங்க, ஒரு மாஸ்டர் பிளான். கீழே பாருங்க, யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தியிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியில் போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. இங்க 31ஆம் வசனத்தை பாருங்க. 31. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கிடாவை அடித்து அதை அங்கிய இரத்தத்தில் தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை யாருக்கு அனுப்புனாங்க? யாருக்கு அனுப்புனாங்க? Praise the Lord. ஒரு ஆட்டை அடிச்சு அந்த சட்டையில அங்கங்க ரத்தத்தை தெளிச்சு சட்டையை கொஞ்சம் கிழிச்சு அப்பாட்ட அனுப்பிட்டாங்க. இது உம்முடைய மகனுடையதா பாரும். எப்படிப்பட்ட பிளான்! இவங்களுக்கு நிலைமை என்னன்னா, இவனை கொன்னுட்டா இவன் சொப்பனம் எப்படி நடக்கு நான் பாக்குறேன். ஆகவே இவங்களுடைய முழு விருப்பமும் யோசேப்புக்கு தீமை செய்கிறதாகவே இருந்தது. ஆனா சில காலங்கள் யோசேப்புக்கு புரியாது, சில சூழ்நிலைகள் யோசேப்புக்கு புரியாது. குழியில தூக்கி போடும் போது கூட யோசேப்புக்கு புரிஞ்சிருக்காது. அவன் எகிப்துக்கு அடிமையா போனது கூட யோசேப்புக்கு புரிஞ்சிருக்காது. அவன் போத்திபாருடைய வீட்டுல விற்கப்பட்டது கூட யோசேப்புக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப வாசிங்க 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தீமை செய்கிற விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? இப்படி எல்லாம் அவங்க தீமை செஞ்சிட்டாங்க. யாருக்கு? யோசேப்புக்கு. இப்ப இந்த தீமை செய்ய விரும்பினவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு பாருங்க. 43:26 வாசிங்க. மைக்கு கொஞ்சம் வாலி வைங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடந்துச்சு? எகிப்துல பஞ்சம் வந்துருச்சு. ஈசாக்குக்கு கண் தெரியல. ஈசாக்கு சொல்றாரு, பக்கத்துல எகிப்துங்கிற ஒரு தேசம் இருக்குது, அங்க மக்களுக்கு அரிசி கொடுக்கறாங்களாம், நீங்க போய் ஏதாவது தின்பண்டமோ பொருளோ கொடுத்து கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க, நம்ம எல்லாம் புள்ள குட்டியோட இருக்கிறோம், நம்ம உயிரோட பொழைக்கணும்னா கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க, போங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாரு. இவங்க வர்றாங்க. ஆனா அங்க யார் இருக்கா? யோசேப்பு இருக்கான். யோசேப்பு இருக்கான். இப்ப வாசிங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது, யோசேப்புடைய வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து Praise God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தீமை செய்ய விரும்புகிறவன் வெட்கப்படுவான். காலம் போகலாம், நாள் போகலாம், வருஷம் போகலாம், கர்த்தர் அழைத்த அழைப்பு போகாது, உனக்கு சொன்ன வார்த்தை போகாது. Praise the Lord. யோசேப்புக்கு முன்னால காணிக்கையை வச்சிட்டு முகம் கொப்புற விழுந்து கிடக்குறாங்க. இவங்க யார் தெரியுமா? யோசேப்புக்கு தீமை செய்யும்படி விரும்பினவங்க. இவங்க விரும்பினதெல்லாம் நடந்துச்சு. குழியில போட்டாங்க, வித்தாங்க, ஒரு ஆட்டை அறுத்தாங்க, ரத்தத்தை சொல்லி அழகா துஷ்ட செய்தியை பரப்பிட்டாங்க. இப்ப யாக்கோபு எப்படி இருக்கிறாரு? என் பையன் யோசேப்பு செத்து போயிட்டான், ஒரு மிருகம் கடிச்சிட்டு எல்லாரையும் நம்ப வச்சிட்டாங்க. ஆனா
எந்த யோசேப்புக்கு தீமை செய்தார்களோ அந்த தீமை செய்தவர்கள் எப்படி லட்சை அடைந்தார்கள்னா, யோசேப்ட பசியா போய் நிக்கிறாங்க, அவங்கிட்ட காணிக்கைய வச்சு அந்த வார்த்தையை வாசிங்க. முகங்குப்புற தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 44ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 44:14. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரைக்கும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசிங்க. 50ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, இங்க கவனிங்க. தீமை செய்யும்படி விரும்பினவங்க விரும்பி தீமை செஞ்சவங்க. ஆனா நம்ம தியானிக்கிறோம், யார் நமக்கு தீமை செய்கிறாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு போவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு தீமை செய்யறவங்க சொல்லுங்க, எனக்கு தீமை செய்யறவங்க வெட்கப்பட்டு பின்னிட்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 15ல இருந்து வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து, நல்லா கவனிங்க, பயம் வருது. உனக்கு தீமை செய்யறவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது. இதுவரையிலேயும் யோசேப்பு நம்மள அடிச்சா அப்பா கால்ல விழுந்து காப்பாத்திரலாம், இப்ப அப்பா செத்து போயிட்டாங்க. இனி யோசேப்பு இந்த தேசத்துல பெரிய நிலைமையில இருக்கிறான். இனி யோசேப்பின் கைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளே. ஒருவேளை யோசேப்பு மனம் மாறி நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் வந்துட்டானா அவன் வாயே சொல்லுதா, நான் யோசேப்புக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்கு, உன்னை அவதூறு பண்ணவன், உன்னை அசிங்கப்படுத்தினவன், உன்னை முன்ன விட்டு பின்ன பேசினவன், உன்னை குத்தி காட்டினவன், உன்னை அசிங்கமா பேசினவன், உன்னை கேவலமா பேசினவன், சந்தோஷப்பட்டு சிரிச்சவன் யோசேப்பு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சபையோட பேசுறாரு. உனக்கு தீமை செய்யும்படி ஒருத்தன் விரும்பினால அவன் லட்சை அடையும்படி செய்வேன், அவனை அவமானப்படுத்துவேன், அவனை உன் முன்னால தலை குனிய வைப்பேன். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகிச்சிருக்கிறேன், நீ என் பிள்ளைங்கிறத நான் வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, நமக்கு சரிக்கு சரி கட்டுவான், சரி கட்டுவான். அன்னைக்கு யோசேப்பு சின்ன பிள்ளை, நீ தூக்கி போடும்போது சரி கட்ட முடியாத நிலைமை தான், உன்னை பேச முடியாத நிலைமை தான், உன்னை பனிஷ் பண்ண முடியாத நிலைமை தான். காலங்கள் உருண்டு ஓடினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்பு பனிஷ் பண்ற ஸ்தானத்துக்கு மேல போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் தெரியுமா? யோசேப்பு இருந்த தேசத்துல யோசேப்புடைய வார்த்தை என்று ஒருத்தனும் கையையும் ஆட்டப்படாது, காலையும் ஆட்டப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்தானத்துல யோசேப்பு வச்சிருக்கார் பாருங்க ஆண்டவர். ஆமென். பிரைஸ் பீ காட். ஹalleluya. இப்போ வாசிங்க. யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, எப்படி? யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி துணியை கொடுத்து அப்பாட்ட ஆள் அனுப்புனவன். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாட்டை அறுத்து ரத்தத்தை தெளிச்சு இது உம்முடைய புள்ளைதான் பாருன்னு ஆள் அனுப்பி விட்டவன் இப்ப ஒரு ஆள் அனுப்புறான். வாசிங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும், அவர்கள் உம்முடைய சகோதரர் உம்மை நக்கலாய் பேசி இருந்தாலும், உம்முடைய சகோதரர் உம்மை முன்ன விட்டு பின்ன பேசி இருந்தாலும், உம்முடைய சகோதரர் உம்மை குழியில போட்டிருந்தாலும், உம்முடைய சகோதரர் 20 வெள்ளிக்காசுக்கு உம்மை வித்திருந்தாலும், உம்முடைய சகோதரர் நீ செத்து போயிட்டங்கிற துச்செய்தியை பரப்பி இருந்தாலும், அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும், அவன் வாய்தான், இவன் தான் சொல்லி அனுப்புறான். அப்ப துரோகம் பண்ணி இருக்கிறான், பாதகம் பண்ணி இருக்கிறான். யாரு? அண்ணன் தம்பி. அவன் தான் சொல்றான், அவர்கள் உமக்கு பண்ண துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று. நீ தயவு செய்து. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. உனக்கு தீமை செய்கிறவங்க லட்சை அடைந்து போவாங்க. ஆமென். லட்சை அடைந்து போவாங்க. ஆமென். அவமானப்பட்டு போயிடுவாங்க. ஆமென். ஆமென். வாசிங்க.
உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய எப்படி சொல்றான் தெரியுமா? அப்பா சாவறதுக்கு முன்னால அப்பாவுடைய கடைசி ஆசைடா தம்பி, அப்பாவுடைய கடைசி ஆசைடா தம்பி, நீ என்ன பண்ணிடாத, உன் அண்ணன்மார்ல பழி வாங்கிறாதரா. அவங்க உன்னை குழியில போட்டிருந்தாலும், 20 வெள்ளி காசுக்கு வித்திருந்தாலும், உன் பேரை அசிங்கப்படுத்திட்டு போயிருந்தாலும், உன்னை அவமானப்படுத்திட்டு போயிருந்தாலும், உன்னை கேவலப்படுத்தி இருந்தாலும், உன்னை தன்னந்தனியா தூக்கி வீசி இருந்தாலும், எல்லாரும் நீ செத்து போயிட்டேங்கிற துச்செய்தியை கேட்டு வேதனைப்பட்டு இருந்தாலும் நீ அவங்கள மன்னிச்சிரு. ஆமென். வாசிங்க. உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து கைகளை தட்டி உனக்கு தீமை செய்ய விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு தீமை செய்யறதுக்கு விரும்பினாங்க பாருங்க, அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? லட்சை அடைய பண்ணுவார். ஆமென். சரியான பாடத்தை நடத்திடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரும் சொந்து போகாதீங்க. உங்களை யாராவது உங்களுக்கு தீமை செய்யும்படி விரும்புறாங்களா? சொந்த குடும்பத்துல உங்களுக்கு தீமை செய்யும்படி விரும்புறாங்களா? வேலை ஸ்தலத்துல ஆமென் தீமை செய்யும்படி விரும்புறாங்களா? இயேசுவை அறியாத உறவினர்கள் உங்களுக்கு தீமை செய்யும்படி விரும்புறாங்களா? அவங்க லட்சை அடைவாங்க. அவங்க பின்னிட்டு போவாங்க. இந்த வார்த்தை அடிக்கடி வரும். யோசேப்புக்கு முன்னால அவங்க விழுந்து இப்ப கடைசியா கெஞ்சுறாங்க. என்ன பண்றாங்க? கெஞ்சுறாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் மன்னிச்சிரு. அப்போ இந்த முதல் காரியத்துல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, மாணவர்களே, யோசேப்ப அவங்க பகைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், அவனை அப்பா நேசிச்சாரு, அவனும் அப்பாவை நேசிச்சான். நீங்க ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை நேசிச்சா, ஆண்டவர் உங்க மேல அன்பா இருந்தா, அநேகர் உங்களுக்கு தீமை செய்யும்படி விரும்புவாங்க. அவங்களுடைய துன்மார்க்கத்தை எல்லாம் நீங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னா உங்களை பகைப்பாங்க. உங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்த போறாருங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பகைப்பாங்க. இதெல்லாம் உங்க பாதையில நடக்கும் போது இதுவும் நடக்கும். அல்லேலூயா. நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க, குழியில போடப்படுவீங்க, 20 வெள்ளி காசுக்கு விற்கப்படுவீங்க, தவறான காரியத்தை பரப்புவாங்க. என்ன சொன்னாங்க? உயிரோடு இருக்கிறவன செத்து போயிட்டான்ட்டாங்க. உயிரோடு இருந்தவன செத்து போயிட்டான்ட்டாங்க. அங்க யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, ஒரு துஷ்ட மிருகம் என் பையனை கொன்றுச்சு, என் பையன் செத்து போயிட்டான். ஆனா அங்க யோசேப்பு எங்க இருக்கான்? உயிரோட இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தரிசனம் அழியல, அவன் அபிஷேகம் அழியல, அவன் மேல வச்ச கிருபை அழியல. அங்கேயும் பல சூழ்நிலைகளை அவன் தாண்டி போறான். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, இவங்க வந்து அவன்கிட்ட சாப்பாட்டுக்காக நிக்கிறாங்க. ஆமென். வந்து தாள குனிந்து விழுந்து அவங்க என்ன பண்றாங்க? மன்னிப்பு கேட்கிறாங்க. சோ தீமை செய்ய விரும்புகிறவர்கள் லட்சை அடைந்து பின்னிட்டு போனார்கள். இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிப்போம். இரண்டாவது ஒரு சம்பவம் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். அப்பொழுது ஆமான் ஆகாசேரு ராஜாவை நோக்கி, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது ஆமான் அகாசேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர்
இவனுக்கு ஒரு விருப்பம், இந்த ஆமானுக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? ஒருத்தன் அழிக்கப்படாது, அவன் இனத்தையே அழிக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஒருத்தன் அழிக்க கூடாது, டோட்டலா அழிக்கணும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க என் கூட 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. இது யூதர்களுக்கே இருக்கிற ஒரு கெத்து. இது யூதர்களுக்கே கெத்து. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் யாருக்கும் தலை வணங்கி இறங்கி போக மாட்டாங்க. உலகத்திலேயே டாட் புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஒரு நாடு இஸ்ரேல். ஆனா உலகம் எல்லாம் இப்ப வயநாடு கேரளாவை கூட முன்னக்கூட்டியே படம் பிடிச்சு அனுப்பிட்டான். முன்னக்கூட்டியே நிலச்சரிவு வரப்போறதுங்கிறத அனுப்பிட்டான். ஆமென். அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு, அவ்வளவு அழகு, அவ்வளவு கிருபை. இதெல்லாம் யார் தெரியுமா? தேவன் அந்த ஜனங்கள் மேல வச்ச கிருபை. அல்லேலூயா. அந்த ஜனங்களை போலதான் ரட்சிக்கப்பட்ட உங்க எல்லாரையும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்க்கிறாரு. ஆமென். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரானவன் யார்? பாருங்க 5ஆம் வசனம் 4 வாசிக்கிறேன். இப்படி அவர்கள் நாள்தோறும் அவனுடன் சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது அவன் யூதன் என்று அவனுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது கோபம் எங்க வருது? எங்க வருது? பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. நான் வர்றேன், இவன் எந்திரிச்சு ஒரு சல்யூட் என்ன எடுக்கிறான். இங்க பிரச்சனை இதான், ஈகோ பிரச்சனை தான், வேற பிரச்சனையே இல்ல. நல்லா கவனிச்சுக்கங்க, கவனிச்சுக்கங்க, கவனிச்சுக்கங்க. மொர்தெகாய் ஒரு சாதாரண காவல்காரன். உள்ள போகும்போது சல்யூட் அடிச்சு போகணும். ஆமான் பெரிய மந்திரி. கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏய் ராஜாவே சொல்லி இருக்கிறாரு, என்னையா மந்திரி போறாரு ஒரு சல்யூட் அடிக்க மாட்டேங்கிற, நீ பாட்டுல உட்கார்ந்து இருக்கிற. இவன் யூதன். இவன் யாரு? யூதன். 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 இவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. யாருக்கும் நான் என்னல்ல எட்டிமே இல்ல. ஆமென். இந்த வைராக்கியத்துல நிக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, ஏ ராஜாவே கட்டளை போட்டிருக்காரியா, அவன் வந்தா எந்திரிச்சு உட்கார்ந்து சல்யூட் அடிக்கணும்னு, நீ என்னப்பா அதை செய்ய மாட்டேங்கிற? அதெல்லாம் நான் என்ன மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுங்க. மூர்க்கம் நிறைந்தவனாய் போனான். இந்த மூர்க்கத்தை அவன் எப்படி காட்டுறான் அப்படின்னா, அவன் என்ன, இவன் மந்திரி பாத்தீங்களா, மந்திரி, அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பக்கா ஸ்கெட்ச் போடுறான். எப்படி போடுறான்னா, இவனை மட்டும் அழிக்காம டோட்டலா இவன் இனத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை உள்ள வச்சிருக்கான். எப்படி விருப்பத்தை? நல்லா கவனிங்க. உனக்கு தீமை செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சியம் அடைவார்கள். இப்ப ஒரு விருப்பம் இருக்குது பிசாசுக்கு. பிசாசுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஒன்ன மட்டும் இல்ல, உன் இனத்தையே அழிக்கணுங்கிற விருப்பம் பிசாசுக்கு இருக்குது. இப்ப இந்த பிசாசு ஆமான் என்ன பண்ணுது தெரியுமா? நேரா போய் ராஜாட்ட பேசுது, தந்திரமா பேசுது. எப்படி சொல்லுது? இங்க ஒரு கூட்டம் மக்கள் இந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் விகாரமா தெரியுது, நம்ம சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படிஞ்ச மாதிரி தெரியல. ஆகவே இப்படியே விட்டா நம்ம ராஜ்யம் முழுசும் போயிடும். அவங்க எல்லாரையும் டோட்டலா ஒரே நாள்ல மொத்தமா அழிக்கணும். ராஜா நல்லதுதான ஆலோசனை சொல்ற, ஓகே ரைட் டன் அப்படின்னு முத்திர முகத்தை கழட்டி அவங்க கையில பிடிச்சார். அவனும் உடனே
எல்லா இடத்துக்கும் லெட்டர் அனுப்பிட்டான். யார? இந்த குறிப்பிட்ட மாதம் இந்த குறிப்பிட்ட தேதியில உங்க ஊர்ல இருக்கிற யூதர்களை எல்லாம் நீங்க கொன்று போடணும் அப்படின்னு ராஜாவினுடைய கஜானாவில இருந்து வெள்ளி பொன்னெல்லாம் அள்ளி கொடுக்குறான். இவன் விருப்பம் என்ன தெரியுமா? யூதர்கள் எல்லாரையும் அழிக்கணும். என்ன மதிக்காத இவன் மட்டும் இல்ல, என்ன வணங்காத இவன் மட்டும் இல்ல, இவனை சார்ந்த ஒருத்தன் இருக்கக்கூடாது. பயங்கர பிளான், பயங்கர பிளான். அவனுக்கு இருக்கிற விருப்பம் அது. ஆனா அந்த விருப்பத்தை கர்த்தர் எப்படி மாத்தினார்? தீமை செய்ய விரும்பின அவன் எப்படி எப்படி லட்சை அடைந்து போனான். இவன் ஸ்பெஷலா எல்லாரையும் கொல்லும் போது தன்னை மதிக்காத வணங்காத இந்த யூதனான மொர்தெகாய 50 அடி உயர தூக்கு மரத்துல போட்டு சந்தோஷப்படணும்னு விரும்பி தான் வீட்டுக்கு பின்னால ஸ்பெஷலா ஒரு தூக்கு மரத்தை நட்டான். ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல. இந்த நாளாகம புத்தகங்களை வாசிக்காங்க. தூக்கம் வரலன்னா நம்மள சிலர் பாட்டு கேட்போம், நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள்னா சோத்திரம் பண்ணுவோம், உலகத்தார் அப்படின்னா புத்தகம் படிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. சிலர் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை அறியாமலே என்ன பண்ணும்? தூக்கம் வரணும். இங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல, புத்தகம் வாசிக்கிறாங்க. ராஜாவுடைய உயிரை ஆமான் காப்பாத்துறான், சாரி மொர்தெகாய் காப்பாத்துறான். இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்யல? ஒரு வெகுமதியும் செய்யல. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க செஞ்ச நன்மைக்கு உடனடியாக உங்களுக்கு பதில் செய்யப்படாவிட்டால் உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் மேன்மையாய் நீ செஞ்ச நன்மைக்கு உனக்கு பிரதிபலன் தருவார். எத்தனை புரியுது? எத்தனை புரியுது? அல்லேலூயா. வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க செஞ்ச நன்மைக்கு உடனே உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணலன்னா வருத்தப்படாதீங்க. ஆமென். உங்களை முக்கியத்துவப்படுத்தலன்னா வருத்தப்படாதீங்க. காலம் இருக்கு. கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதே, ஒரு நாள் வரும், அதுக்கான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கல. அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட மொர்தெகாயை கூப்பிட்டு, சபாஸ் தம்பி நீ என் உயிரை காப்பாத்தின, 2 பேர் அரண்மனையில் திட்டம் போட்டான், அவனை விசாரிச்ச போது உண்மைன்னு கண்டுபிடிச்சு தூக்கிட்டேன், சபாஸ் என் உயிரையே நீ காப்பாத்தின அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆமென். மனுஷன் மறந்துட்டான். மனுஷன் கர்த்தர் மறக்கல, கர்த்தர் மறக்கல. இப்போ இங்க ஒருத்தன் உனக்கு தீமை செய்யும்படி விரும்புறான். ஒன்ன மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தத்தையும் அழிக்க விரும்புறான். ஒட்டு மொத்தத்தையும் டோட்டல் அழிக்கணும். ஆமென். இவனை ஒருத்தனை அழிச்சா மட்டும் போதாது, டோட்டல் அழிக்கணும். யூதர்கள் எல்லாரையும் டோட்டல் அழிக்கணும். ரைட். அதற்காக மரத்தை பிளான் பண்ணிட்டான். அதற்காக ராஜாட்ட சொல்லிட்டான். ராஜா உத்தரவு கொடுத்துட்டாரு. எல்லாம் அவனுக்கு விருப்பமானபடி போய்கிட்டு இருக்குது எல்லாம். ஆனா இதற்கிடையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. எஸ்தரும் மொர்தெகாயும் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களுக்கு தீமை செய்யும்படி ஒருத்தன் விரும்பிக்கிட்டு இருக்கிறான். எங்களுக்கு தீமை செய்யும்படி ஒரு சட்டம் போட்டாச்சு, எங்களுக்கு தீமை செய்யும்படி ஒருத்தன் விரும்புறான். தகப்பனே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, ராஜா எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு உபவாசம் பண்ணி எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் எல்லா யூதர்களும் தங்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆமென் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல. இந்த தந்திரசாலி எப்ப போறான்? ராத்திரி போறான். எது? ராத்திரி போறான். தான் போனதும் எந்த மந்திரிக்கும் தெரியப்படாது, தான் வந்ததும் எந்த மந்திரிக்கும் தெரியப்படாது. நான் என்ன செஞ்சனோ அதை பக்கவா செஞ்சிட்டேன், என் பிளானை பக்கவா சக்சஸ் பண்ணிட்டேன்னு ராத்திரி போறான். ஆமென். பகல்ல போனா கூட தெரிஞ்சிடும். இவன் ராத்திரி போறான். பாருங்க, உனக்கு தீமை செய்ய விரும்புறவனு கூட சில நேரம் ஆண்டவர் ராத்திரி தூக்கம் தர மாட்டாரு. ஆமென். அவன் நல்ல உற்சாகமா பிளான் பண்ணி போறான். அவரு அரண்மனையில கேட்கிறாரு, யாருப்பா வாசல்ல? ஐயா ஆமான் அமைச்சர் வந்திருக்க, உள்ள வர உள்ள வர. இவன் அவன் அதிகாலை சோத்திரம் சொன்னானே, நம்ம சொன்னானா வணக்கம் ராஜாவே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ராஜா முந்திட்டாரு. ராஜா முந்திட்டாரு. ராஜா முந்திட்டாரு. எப்பா ராஜா ஒருத்தனை கணம் பண்ணணும் அப்படின்னா எப்படி கணம் பண்ணுவாரு? இவனுக்கு என்ன எண்ணம்னா, தன்னை தவிர வேற யார ராஜா கண்ணம் பண்ண போறாரு அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஒரு நினைப்பு. அவனா நினைச்சிட்டு போயிட்டான். இப்ப சொல்ற
சொல்றாரு, உடனே அவன் உற்சாகமாயிட்டான். ராஜாவுடைய கிரீடம் தரணும், ராஜாவுடைய குதிரை தரணும், ராஜாவுடைய வெள்ளை சால்வை தரணும், சரப்பணி தரணும், மோதிரம் தரணும். ஒரு குதிரையில உட்கார வச்சு தெரு தெருவா போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படிதான் ராஜா கனம் பண்ணுவாரு, இப்படிதான் கனம் பண்ணுவாருன்னு சொல்லணும். இவன் சொன்ன உடனேயே அவர் சொல்றாரு, இதையெல்லாம் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு ஒண்ணு தவறாம செஞ்சுட்டு வந்துரு. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இவன் பிளான் என்ன? இவன் பிளான் என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு பின்னால ஒரு தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கேன், எல்லா யூதரையும் வேற மாதிரி அழிங்க. ஆனா இந்த அரண்மனையில ஒரு பையன் தெரியாதனமா குழந்தை உட்கார்ந்துருக்கான் பாருங்க. இவன் யார் தெரியுமா? ஒரு யூதன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவனை கொண்டு போய் என் வீட்டுக்கு பின்னால பண்ணுங்க. அவனுக்கு என்ன விருப்பம் பாருங்க. அப்படியே லட்சை அடைந்து போனான். காரியத்தை ஜெபம் மாறுதலா முடிய பண்ணிச்சு, காரியம் மாறுதலா முடிஞ்சிச்சு. இப்ப ஆமான் வெட்கப்பட்டு வீட்டுக்கு போறான். அங்க வீட்டுக்கு பாருங்க, அங்க வீட்டுக்கு பாருங்க. அவன் வீட்டுல உள்ள காரியத்தை பாருங்க. சிரேஷ்டம். மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தீமை செய்ய விரும்பினவனுக்கு முன்னால நீ தாழ்ந்து போயிட்ட. உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. உன் பிளானை காட்டிலும் அவனுடைய கடவுளே உண்மையான கடவுள். அவர் அவனை எப்படி காப்பாத்தினார் பாரு. யாரு அழிக்க நினைச்சானோ அவன் மூலமாகவே அவன் ஆண்டவர் உயர்த்திட்டாரு. கைகளை தட்டி thank you Jesus, hallelujah, amen, amen. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அபிஷேகத்தை உணருங்க. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நல்லா நல்லா தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர். எதிர்த்தழுவோர் துணை. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர். துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறே. என்னை கல்லாட விடமாடி. தகப்பண்ணி தாங்குகிறே. என்னை கல்லாட விடமாடி. அபிஷேகம் உள்ள வரத பார்க்கிறேன். தகப்பண்ணி தாங்குகிறே. உன்னை தள்ளாட விட மாட்டாரமா? சகோதரனே, ஓ தகப்பனே தாங்குகிறே. என்னை நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு ஆவியில நிரம்பி உனக்கு தீமை செய்கிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்கள். அந்த ஆமானுடைய சதி திட்டங்கள் இப்ப இந்த ஆராதனையில சுக்கு நூறா கர்த்தர் உடைக்கிறார். உனக்கு விரோதமா இருக்கிற விக்கிரக ஆவி, சூனிய ஆவி, மந்திர ஆவி, ஏவல் ஆவி, மனுஷ ஆவி, பொல்லாத ஆவி இப்ப அழியுது. தகப்பனே தாங்குகிறே. என்னை தள்ளாட விடமா. அல்லேலூயா.
வீட்டுல தூக்கு மரத்தை மாட்டி வச்சிருக்கான். போயிட்டு சொல்லிட்டா, மொர்தெகாய்க்கு முன்னாடி நீ தாழ்ந்து போயிட்ட, இனிமே நீ அவன்கிட்ட ஜெயிக்க முடியாது. ஆமே, நீ வெட்கப்பட்டு போயிட்ட, நீ தோத்து போயிட்ட, நீ அவமானப்பட்டு போயிட்ட. அத பாரு, வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் ராஜா மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். நீ மேல இருந்து கீழே வந்துட்ட, நீ மேல இருந்து கீழே வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ அவனை ஜெயிக்க முடியாது, இதுக்கப்புறம் நீ அவனை ஜெயிக்க முடியாது. நீ தாழ்ந்து போயிட்ட. Praise the Lord. வார்த்தைகள் சொல்லப்படும் போதே எஸ்தர் வைத்த விருந்துக்கு அவன் அழைக்கப்படுகிறான். எஸ்தருடைய மன்றாட்டு ராஜா கேட்கிறாரு, என் யூத குலத்தெல்லாம் அழிக்க ஒருத்தன் பார்க்கிறான். யாரவே? இந்த ஆமான். ராஜாவுக்கு சாப்பாட்டுல பயங்கர கோபம், எந்திரிச்சு வெளியே போனாரு. எஸ்தர் அந்த மெத்தையில உட்கார்ந்து வந்தா, அவ காலை போய் அவன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ராஜா உள்ள வந்துட்டார். இதை அவர் தவறா புரிஞ்சுட்டார். நான் இருக்கும் போதே என் மனைவி கூட நீ தப்புன வரையான்ட்டு பேசி முடியறதுக்குள்ள அவன் தலையை வெட்டி எடுத்துட்டாங்க. அவன் தலையை வெட்டி எடுத்துட்டாங்க. வசனம் சொல்லுது, அப்படி சொன்ன உடனே அவன் முகத்தை மூடி போட்டாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு தீமை செய்ய விரும்பினவன் லட்சை அடைந்து போயிட்டான். மொர்தெகாய், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். உனக்கு தீமை செய்யும்படி எந்த ஆமான் எழும்பினாலும், எந்த தூக்கு மரத்தை உனக்கு விரோதமா வச்சாலும், என்ன பிளான் பண்ணாலும் அதை உடைச்சி நிர்மூலமாக்கி அவனை வெட்கப்படுத்துகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். வெட்கப்படுத்துகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். வெட்கப்படுத்துகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில ஆமானுடைய மனைவி, ஆமானுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. அதிகாரம் முடியும் போது யூதர்களை குறித்த பயம் தேசத்திற்குள் உண்டானது. அநேகர் யூத மதத்திற்கு அவங்கள தானா மாறினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் எஸ்தர் காலத்தில் நடந்துச்சு. ஹல்லேலூயா. உனக்கு தீமை செய்ய விரும்புகிறவன் லட்சை அடைந்து பின்னிட்டு போவான். ஆமென். தீமை செய்த யாக்கோபின் சகோதரர்கள் வெட்கப்பட்டு போனாங்க, லட்சை அடைந்து போனாங்க. யோசேப்பை ஜெயிக்க முடியல, யோசேப்பை ஜெயிக்க முடியல, யோசேப்பை ஜெயிக்க முடியல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமானால ஜெயிக்க முடியல. ஆமென். மொர்தெகாயை ஆமானால ஜெயிக்க முடியல, அவன் தோத்து போனான். காரணம் தெரியுமா? அவன் ஜெபிக்கிறவன். மொர்தெகாய் ஜெபிக்கிறவன், மொர்தெகாய் ஜெபிக்கிறவன். கூடி ஜெபித்த போது கர்த்தர் கிரியை நடப்பித்தார். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை உள்ள வேத வசனங்களை துரிதமா வாசிங்க, வேகமா வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும், அல்ல இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். இங்க ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துக்குடைய மெயின் வேலை ஒன்ன குற்றம் கண்டுபிடிக்கணும். ஒன்ன சொல்லுங்க, குற்றம் கண்டுபிடிக்கணும். ஹலோ, இந்த உலகத்துல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் ஒன்ன குற்றம் கண்டுபிடிக்கும். ஆமென். நீ சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, நீ ட்ரெஸ் போடுறது சரியில்லை, நீ ஜெபம் பண்றது சரியில்லை, நீ சபைக்கு போறது சரியில்லை, நீ உபவாசம் பண்றது சரியில்லை, நீ எப்ப பார்த்தாலும் ஒரு முக்காடை போட்டு வீட்டுக்குள்ள இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறிய, அது சரியில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். இங்க தானியேல் தான் இந்த அரண்மனையில ரொம்ப உயர்ந்த பதவியில இருக்கிறான். அவனை மாதிரி மற்றவங்க இருக்கிறாங்க. நடந்தது என்ன? தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரத்தை பிளான் பண்றான். தானியேலுக்கு ஒரு தீமை செய்கிறதுக்கு ஒரு எங்க தானியேலுக்கு எங்க பிரச்சனை இருக்குது, எங்க வீக் இருக்குது, எங்க தானியேலை அடிக்கலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். வாசிங்க
ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. வசனம் என்ன சொல்லுது? ஒரு குற்றத்தையும் ஒரு காரியத்தையும் தானியேல குற்றம் பிடிக்க முடியல. தானியேல் அரண்மனைக்கு லேட்டா வரானா, கரெக்டா வந்துடுறான். ஃபைல பெண்டிங் வைக்கிறானா, இல்ல. ஆபீஸை விட்டு போகும்போது ஃபைல கரெக்டா முடிச்சுட்டு போறான். அதிகார துமிரா நடக்கிறானா, இல்ல, அதுவும் இல்ல. தானியேல் எல்லாத்தையும் ஜெனியூனா இருக்கிறான். வேற என்னதான் பிரச்சனை? அரசாங்க பணத்தை எடுத்து ஏதாவது இஷ்டத்துக்கு செலவு பண்றனா, அதுவும் இல்ல. தானியேல எதிலையாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா? தானியேல் லஞ்சம் வாங்குவானா? வாங்க மாட்டான். அரசாங்க அதிகாரத்தை தவறா பயன்படுத்துவானா? பயன்படுத்த மாட்டான். டியூட்டிக்கு லேட்டா வருவானா? கள்ள கணக்கு எழுதுவானா? எதுவுமே தானியேல கண்டுபிடிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஆமென். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஆமென். நம்மள குற்றப்படுத்துற ஒருத்தன் யோசிக்கணும். முடியலையே, பேச்சில குற்றப்படுத்த முடியலையே, பார்வையில குற்றப்படுத்த முடியலையே, ஆமென், எதுலயுமே உன்னை குற்றப்படுத்த முடியலையே. ஓ, ஒரு தேவ பிரசன்னம் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. எப்போது ஒரு தேவ பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நேற்றைக்கு நாங்க ஊழியர்கள் கார்ல வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல பாடி ஆராதிக்கிற ஒரு நல்ல போதகர் டாக்டர் ரெவரண்ட் பென் சாமுவேல், அந்த அருமையான ஊழியக்காரர் வெளிநாட்டுல குடும்பமா ஒரு ஆராதனைக்கு போயிருக்கிறார். 1 மணி நேரம் நல்ல இசை வாசிச்சு ஆராதனை நடத்திருக்கிறார். ஃபாதர் பெர்மான் செய்ய வந்திருக்கிறாங்க. ஃபாதர் பெர்மான் செய்ய 1 மணி நேரம் அவர் ஆராதனை நடத்திட்டாரு. அவர் வந்து மைக்க பிடிச்சிட்டு பா அப்படின்னு ஜனங்கள் ஆவியில நிரம்பி கை தட்டி ஒரு நிறைவு. பா, குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ஃபாதர் ஐயா உட்கார்ந்து யாட்டி குறை பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஆமென். ஹalleluya. ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை குறை சொன்னா, பிரைஸ் தி லார்ட், ஜெபம் வரட்டுமா, வரேன் அப்படி போயிடுவாரு. ஏன்னு கேட்க மாட்டாரு. அதுக்கு நேரமே இல்ல. தேவ பிரசன்னத்தை தடுக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாரு. வெட்டி போயிட்டு உட்கார்ந்து பேச மாட்டாரு. ஆமென். ஆண்டவரை விட்டு இடறி போய்கிட்டு இருக்க பையன்கிட்ட உறவு வைக்க மாட்டாரு. ஆமா, நீங்க ஃபாதர் ஐயா மீட்டிங்க பாருங்களேன், அவர் வேலையை அவரே செய்வார். ஆமென். ஹalleluya. ஆமென். சோத்திரம். அவர்கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது. ஆமா, ஏதாவது 2 வார்த்தை பேசினா ஜெபம் பண்ணுவோமா, பிரைஸ் தி லார்ட், உட்காருங்க, ஹalleluya, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு அவர் வேலையை போயிடுவார். ஆமென். ஜெபிக்கிறவன் ஆராதிக்கிறவன் குற்றப்படுத்தவே முடியாது. ஆமென். ஒரு எப்ப பலிபீடத்துக்கு வந்தாலும் தன்னை குறிச்சு வரங்களை குறிச்சு பேச மாட்டாரு. பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். டாடி, இந்த 2 வார்த்தை தான். அப்பா, அல்லேலூயா, ஆமென். ஆனா இறங்குற பாருங்க அபிஷேகம். ஜனங்கள் வியாதி சுகமாவது, கிட்னி சரியாவது, ரத்த குழாய் சரியாவது, அற்புதம் நடக்குது. குற்றப்படுத்த முடியாது. தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவனை குற்றப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறவனை குற்றப்படுத்த முடியாது. ஆமா, குற்றப்படுத்த முடியாது. அங்க நடந்ததை பாருங்களேன். தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்திடணும்னு முகாந்திரம் தேடுறாங்க. ஒரு முகாந்திரத்தையும் அவங்கள பார்க்க முடியல. அடுத்து அவன் உண்மையுள்ளவனாய், ஓ பிரைஸ் தி லார்ட், எப்படி இருந்தான்? உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் தானியேலை அவனுடைய தேவனுடைய விஷயத்திலே அன்றி குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரம் கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவர்கள் அப்பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி தீமை செய்யறதுக்கு கூட்டம் கூடுறான். கீழே பாருங்க, கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய், நல்லா கவனிங்க, உங்களை போட்டு தரவே ரொம்ப ஞானமா செய்வான். பைபிள் நல்லா கவனிங்க. உங்களை ஒருத்தன் போட்டு தரணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவன் ரொம்ப அழகா பேசுவான். அவன் பேச்ச கவனிங்க. வாசிங்க வசனத்தை. நான் வாசம் கரெக்டா இருக்கும். எத்தனை வசனம் சொல்லுங்க? 6ஆம் அதிகாரம். ரைட், வாசிக்கிறேன், கவனிங்க. 6. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்திற்கு போய் அவனை நோக்கி, தரீர் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உங்களை குற்றப்படுத்துறவன் உங்களை போட்டு கொடுக்கிற விஷயமே வித்தியாசமா இருக்கும். அங்க பாருங்க, வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கெபியின் குகையிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீத்து மாற்றப்படாது என்று நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து எப்படி போட்டு முடிச்சான பாத்தீங்களா? இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு கூட்டம் கூடி ஒரு பிளான் பண்றான். டேய், தானியேல வேற எதுலையுமே குற்றப்படுத்த முடியாது. ஆனா ஒண்ணு இருக்குது, அவன் எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்த நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் வந்த நாள்ல இருந்து அவனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அந்தி சந்தி மதியானம் நோக்கி என்ன பண்ணிடுறான்? ஜோம் பண்ண போயிடுறான். ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா மேல போய் பார்க்கறேன், ஒரு எருசலேம் நேரம் பலகணியை திறந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும், இவன் கும்பிடுற சாமியை வச்சுதான் குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆகையினால 30 நாள் வரைக்கும் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு ஒரு சட்டம் போட்டோம்னா இவன் கண்டிப்பா சட்டத்தை மீறுவான். சட்டத்தை மீறினோம்னா ஈஸியா மாட்டிக்கிடுவான். இவனுக்கு நம்ம தீமை செஞ்சிடலாம், இவனை காலி பண்ணிடலாம். இவனை சிங்க கோயில போட்டு மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? தீமை செய்ய அவனுக்கு அவ்வளவு விருப்பம். ஆமென், ரைட். சில நேரங்கள்ல இந்த தீமை செய்ய விரும்புகிறவங்களுடைய ஸ்டேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஆண்டவர் நம்மளே கொண்டு போயிட்டு தான் இருக்கிறார். நீங்களும் கவனிச்சு பாருங்களேன். நம்ம சொன்ன இந்த 3 குறிப்புகளையுமே நீங்க கவனிச்சு பாருங்க. தீமை செஞ்சாங்க, அவங்க நினைச்சது நடந்துச்சு நடக்கலையா? குழியில போட்டாங்களா? வித்தாங்களா? பொய்ய பரப்புனாங்களா? எல்லாம் நடந்துச்சா? ஆனா அதுல தேவ திட்டம் நடந்துட்டே இருக்கும். அதுல தேவ திட்டம் நடந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமானுடைய காரியத்துல யூதர் எல்லாம் அழிக்கணும்னு பிளான் பண்ணானா? நடந்துச்சா? கையெழுத்து வச்சானா? பணத்தை கொடுத்தானா? எல்லாம் நடந்துச்சா? ஆனா கர்த்தருடைய திட்டமும் நடந்துட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பக்கா பிளான். கூட்டம் கூடுனானுங்க, அவனுங்களே யோசித்தானுங்க, இவனை தானியேல தூக்கணும்னா ஒரே வழி, அவன் கும்பிடுற சாமியை வச்சுதான் தூக்க முடியும். ஒரே ஒன்று, அவன் என்னமோ யெகோவா தேவனை தூக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இவனை இதுல பழிய போட்டுருவன்னு எல்லாம் கூட்டம் கூடி 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வணங்க முடியாது. தானியேல் ஆண்டவர் அறிஞ்சவன், வேதம் அறிஞ்சவன், மனுஷனை வணங்க கூடாதுங்கிறத அறிஞ்சவன். ஆகவே அவன் தெளிவா நிற்கிறான். நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றதுல உறுதியா இருக்கிறான். அவன் அந்த பத்திரத்தையும் குறித்து கவலைப்படல. நல்லா ஜெபிக்கிறவன் பத்திரத்தை குறித்து கவலைப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான்? சட்டத்துக்கும் பயப்பட மாட்டான், சட்டத்துக்கும் பயப்பட மாட்டான், ராஜாவுக்கும் பயப்பட மாட்டான். நல்லா ஜெபிக்கிறவன் ஹல்லேலூயா, அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க பக்கா மாஸ்டர் பிளான் போட்டாச்சு, ராஜாவும் கையெழுத்து வச்சுட்டாரு. ஆனா இது ஒரு அப்ராணி ராஜா. ஆமா, விவரம் தெரியாத ராஜா. ஏன் சொல்லிட்டா, இவருக்கு அளவுக்கு அதிகமா தானியேல் மேல பிரியம் இருக்கு. தானியேல் தூக்கி உள்ள போட்டாங்க, இவரு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. பாருங்களேன், என் கூட வந்து பாருங்களேன். பாருங்க, என்ன 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 வார்த்தை? என்ன வார்த்தை? சஞ்சலம். அதுக்கு முந்தின வசனம் என்ன வார்த்தை? வருத்தம். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ராஜா, அதுக்கு முந்தின வசனம் பண்ணினான். பாத்தீங்களா எப்படி தந்திரமா மாட்டிவிட்டு இப்ப சொல்றான், யோ நீயே மீற முடியாதியா, உன் கையில் தான் வச்சிருக்க. எப்படி எப்படி நேக்க ராஜாவே போட்டானுங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் லாக் பண்ணிட்டான். இவனுங்களே கூட்டம் கூடி பேசி பக்கா மாஸ்டர் பிளான் பண்ணி தானியேல் இப்ப அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான்னு இவன்ல போட்டு கொடுத்துட்டானுங்க. ராஜாவுக்கு உள்ளமே போச்சு. ஏன்னா தானியேல் ஒரு குற்றமும் செய்யாதவன், நல்லவன் நல்லவன் நல்லவன். எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வான். ரொம்ப ரொம்ப ராஜ்யத்தின் மேலேயும் ராஜ்யத்தின் மக்கள் மேலேயும் ரொம்ப அன்புள்ளவன். ஒரு குற்றமும் செய்ய முடியாது. ஆனா ராஜாவே நினைச்சா கூட தானியேலை காப்பாற்ற முடியல. ஹல்லேலூயா. உனக்கு தீமை செய்யறவன் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. பிலாத்து இயேசுவை காப்பாற்ற நினைச்சான், முடிஞ்சா? கடைசியில சொல்லிட்டான், இந்த நீதிமான என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட சிலரால முடியாத எல்லைக்குள்ள நீ இருந்தாலும், உனக்கு தீமை செய்ய விரும்புகிறவனுடைய அப்ராக்சிமேட் பிளான் நிறைவேறினாலும்
கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் படைச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய கண்ட்ரோல் இல்லாம ஒண்ணு நடக்காது. என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. 14 வசனம். அப்பொழுது ராஜா இந்த வார்த்தையை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் மறையும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். கையை தட்டி சொல்லுங்க. எந்த அளவுக்கு ராஜா தானியேலை நேசித்திருப்பான். சூரியன் மறையிற வரைக்கும் மந்திரிகளை கூப்பிடுறாங்க. இது ஏதாவது மாத்த முடியுமா? தானியேலை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா? இந்த சிங்க குகையை ஏதாவது தள்ளிப்பட முடியுமா? எப்படியாவது காப்பாத்தலாமா? வழி இருக்கா? ஏதாவது இருக்குதா? இவனுங்க சரியான ஆட்கள். எல்லா லூப் கோலையும் பிளான் பண்ணி தான் இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, ஆப்பே வச்சிருக்கானுங்க. யாருக்கு? தானியேலுக்கு. ஒண்ணுமே செய்ய முடியாதியா. பாருங்க. அப்பொழுது அந்த மனிதர் ராஜாவிடத்தில் கூட்டம் கூடி, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீத்தும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றான். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கத்தின் குவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஒரு கல்ல கெபியின் வாசல்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் முத்திரை மோதிரத்தினாலும் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அவன் மேல் முத்திரை போட்டான். அப்பொழுது ராஜா அரண்மனைக்கு போய், நான் கேட்கிறேன், இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கோம்? பிரியாணி சாப்பிட்டிருப்பான். இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கோம்? நல்ல கிரேட் வைனை குடிச்சு நம்ம சத்துரு செத்துட்டான், நம்ம பிளான் சக்சஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆஹா ஓஹோ மகிழ்ச்சியோட எப்படி வச்சேன் பாரு ஆப்புன்னு இருப்பான். எப்படி தந்திரமா தூக்குனேன் பாரு, யாருன்னா அப்படி எல்லாம் பேசி இருப்பான். ஆனா ராஜாவுக்கு தூக்கம் வரல. அங்க கீழே பாருங்க, அந்த வசனத்தை பாருங்களேன். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவையும் தனக்கு முன்னாடி வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போதே ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போய் ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. அவன் தெளிவா சொல்றான், ஐயா நான் உமக்கும் தீமை செய்யல, நான் யாருக்கும் தீமை செய்யல. ஆமென். அதுக்கு அப்புறம் நடந்த ரகசியத்தை பாருங்க. அதுதான் உனக்கு தீமை செய்கிறவங்க வெட்கப்பட்டு பின்னிட்டு போகிற காரியம். பாருங்க, அதுக்கப்புறம் நடந்ததை பாருங்க. அப்பொழுது ராஜா தன்னில் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேர் வைத்திருந்த விசுவாசத்தின்படியில் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. தானியேலின் மேல் எல்லாரும் வாசிங்க 6ஆம் அதிகாரம் 24 எல்லாரும் வாசிங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்தவர்கள் லட்சை அடைந்து போனார்கள். இன்னும் நல்லா சொன்னா செத்து போயிட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தீமை செஞ்சவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தீமை செய்கிறவங்க வெட்கப்பட்டு லட்சை அடைந்து போவாங்க. ஆமென். லட்சை அடைந்து போவாங்க. ஆமென். லட்சை அடைந்து போவாங்க. இந்த எல்லா அதிகாரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் என்கிற ஒன்று வருகிறது.
ஜெபம் என்கிற ஒன்று வருகிறது. ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க, சாப்பிடாம இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை மணிக்கணக்கா வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, தேவ கிருபையில நிரம்பி நின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் 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 என்பது உன் நாடி துடிப்பா மாறட்டும். ஆவியானவர் உன்னை நடத்துவார், ஆவியானவர் நடத்துவார், ஆவியானவர் நடத்துவார், ஆவியானவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ வாசிங்க சங்கீதம் 72 வாசிங்க. சங்கீதம் 72. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். அல்லேலூயா. என்ன என்ன எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. எழுப்பி நிற்போம். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. ஓ ரக்கஷதரபகபரபா. நல்லா நல்லா சில நிமிடங்கள் நல்லா துதிச்சு நல்ல ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து போக போறீங்க. இக்கபபபபபபா ரபல கபலபலபலபா ரிபல கபலபலபலபா ரிபியந்தரபலபா நல்ல விடுதலையோட 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 நல்லா 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 துதிங்க பார்க்கலாம். நல்ல துதிங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில ரபா பாபா 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 ரபா பாபா 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 ரபா பாபா 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 ரிபல கபல பல 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 பரிபி அந்தர பல 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 ரபல கபல பல 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 பரிபி அந்தர பல பல சபர பல 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 பரிபி கபல பல பல ரபல கபல பல பல பரிபி அந்தர பல பல சபல கபல பல பல ரிகப பாபா 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 ரபா பாபா 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 ரபா பாபா பாபா ரபா பாபா பாபா ரபா பாபா பாபா ரிபா பாபா பாபா சபல பல பரிபி கபல பல பல பரிபி அந்தர பல பல ரபல கபல பல 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 பரிபி கபல பல பல நல்ல 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 விடுதலையோட 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 எனக்கு தீங்கு செய்யும்படி விரும்புகிறவர்கள், எனக்கு தீங்கு செய்யும்படி விரும்புகிறவர்கள் ஆமென் பின்னிட்டு பார்த்து லட்சை அடைவார்கள். பின்னிட்டு பார்த்து உனக்கு தீமை செய்யும்படி யார் விரும்பினாலும் சரி, உனக்கு தீமை செய்யும்படி விரும்புகிற ஆமென் உன் கூட பிறந்த சகோதரனுடைய ஆவியா இருக்கலாம், சகோதரியுடைய ஆவியா இருக்கலாம், உன் கூட பழகுனவங்க உனக்கு தீமை செய்யும்படி எழும்பலாம். கர்த்தர் அவங்களுடைய கிரியைகளை அவமாய் போக பண்ணுவார், அவமாய் போக பண்ணுவார், அவமாய் போக பண்ணுவார், அவமாய் போக பண்ணுவார். உனக்கு தீமை செய்யும்படி சில மேல் அதிகாரிகள் எழுப்பி கிரியை செய்யலாம். கர்த்தர் அந்த காரியத்தை அவமாய் போக பண்ணுவார். உன் கூட வேலை செய்கிறவங்க, தானியேலே உன் கூட வேலை செய்கிறவங்க உனக்கு தீமை செய்யும்படி எழும்பி பல காரியங்களை செய்யலாம். அவர்கள் லட்சை அடைவார்கள், அவர்கள் லட்சை அடைவார்கள், அவர்கள் லட்சை அடைவார்கள். சபையில் ஆவியானுடைய வார்த்தை வருது, வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. உனக்கு தீமை செய்யும்படி ஒருத்தன் விரும்பினாலே, ஒருத்தன் விரும்பினாலே அவன் லட்சை அடைவான், அவன் லட்சை அடைவான், அவன் லட்சை அடைவான். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி சபையே, உனக்கு தீமை செய்யும்படி யார் விரும்பினாலும் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. கொஞ்சம் நிறுத்தாதே, ஆராதனை நிறுத்தாதே, நீ கர்த்தருக்கு காண்பிக்கிற வைராக்கியத்தை நிறுத்திராதே. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஷகரபா லகபரபா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு தீமை செய்ய விரும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும் வெட்கப்பட்டு பின்னிட்டு போக செய்யும். என்னை ஆசீர்வதியும். யோசேப்பை போல, மொர்தெகாயை போல, தானியேலை போல இவர்களுக்கு தீமை செய்தவர்கள் பின்னிட்டு லட்சை அடைந்தது போல எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும், என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும், எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும்
எங்கள் சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தந்த